صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ததப்புருல் குர்ஆன், குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே தேனீக்கள் சம்பந்தமாகவும் தேன் சம்பந்தமாகவும், அந்த தேனீக்கள் எவ்வாறு தேனை சேகரிக்கிறது, தேனடைகள் வந்து சேர்க்கிறது என்பதை குறித்து அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை எல்லாம் சென்ற தொடர்களிலே நாம் பார்த்தோம். தேன் இருக்கின்றதே, அது அற்புதமான ஒரு மருந்து. எல்லா வகையான நோய்களுக்கும் அது அருமருந்தாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் ஒப்புக்கொள்கிறது. ஆயுர்வேத சித்த வைத்திய மருத்துவங்களிலே தேன் என்பது முதல் இடத்தை பிடிக்கிறது என்பதை சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. வயிற்றின் நண்பன் தேன் என்று சொல்வார்கள். வயிற்றின் நண்பன். வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் தேன் என்பது ஒரு அருமருந்தாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அழற்சி, வயிற்றுப்புண், பித்தப்பை கோளாறு, சிறுநீரக கோளாறு, குடல் சம்பந்தமான நோய்கள், கணையம் சம்பந்தமான நோய்கள், இதயம் சம்பந்தமான நோய்கள், இந்த நோய்களுக்கெல்லாம் அருமருந்தாக திகழக்கூடிய ஒரே நோய் நிவாரணி தேன் என்பதாக மருத்துவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். சில பேருக்கு எதை சாப்பிட்டாலும் குமட்டிக்கிட்டே இருக்கும், வாந்தி வந்துகிட்டே இருக்கும். ஆஸ்துமா, குளிர்காலங்கள்ல அவங்களால நிம்மதியாக மூச்சு இழுத்து விட முடியாது, சிரமப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இருமல், எந்நேரமும் இருமிக் கொண்டே இருப்பார்கள். சளி அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருக்கும். இருதய நோய் உள்ளவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள். இரத்த சோகை, இரத்த குறைவு, வாதம், கீழ்வாதம், பித்த நீர் தொந்தரவு போன்ற நோய்களுக்கெல்லாம் மருத்துவர்கள், அதிலும் குறிப்பாக தமிழ் மருத்துவர்கள், அவர்கள் சிபாரிசு செய்வது நீங்கள் தேன் சாப்பிடுங்கள். சில வகையான பொடிகளை கொடுப்பார்கள். அந்த பொடிகளை எல்லாம் தேனில் கலந்து சாப்பிட சொல்வார்கள். தேன் சாப்பிட்டால் நோய் குணமாகும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த செந்தூர பொடிகளை எல்லாம் தேனில் குழைத்து தமிழ் மருத்துவர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் அந்த தேனோடு கலந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். உடலில் ஏற்படக்கூடிய வெளிநோய்கள், கை கால் வீக்கம், முட்டில் வீக்கம், முட்டில் வலி, மூட்டுக்களிலே அந்த இணைப்புகளிலே ஏற்படக்கூடிய வேதனை, நரம்பு சம்பந்தமான நோய்கள், கீழே விழுந்து ஏற்படக்கூடிய புண், காயங்கள், இவைகளுக்கெல்லாம் வெளிப்பூச்சாக கூட அந்த தேனை தடவினால் சுகம் கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு மகத்தான ஒரு அருமருந்தாக இந்த தேனை நமக்கு அல்லாஹ் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், 40 வயதிலேயே மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, மூட்டு வீக்கம்,
உட்கார முடியவில்லை, உட்கார்ந்தால் எழ முடியவில்லை, தொழுகையிலே ருக்கு செய்ய முடியவில்லை, சஜிதா செய்ய முடியவில்லை, அத்தஹியாத் இருப்பிலே இருக்க முடியவில்லை. இதற்கெல்லாம் உண்மையான தேன், அது கலப்படமான தேனாக இருப்பது கூட, போலியான தேனாக இருப்பது கூட, அது உண்மையிலேயே தேனாக இருக்குமானால் இது எல்லா வகையான நோய்களுக்கும் அது நிவாரணியாக திகழும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கண் பார்வை மங்குதல், செவிப்புலன் மங்குதல், இவைகளுக்கு கூட மருத்துவர்கள் தேனை தான் சிபாரிசு செய்வார். மருத்துவர்களின் ஆலோசனை பிரகாரம் அந்த தேனை பாலிலோ, தண்ணீரிலோ அல்லது மற்ற மருந்துகளிலோ கலந்து நாம் சாப்பிடும் பொழுது அவைகளிலே நிச்சயமாக நிவாரணம் உண்டு. நாம உட்கொள்வதை விட ஒரு மருத்துவரிடம், அது சம்பந்தமாக படித்தவர்களிடம் கேட்டு, ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல 2 இடங்களிலே சூரத்து நஹல் அந்த அத்தியாயத்தில் 16வது அத்தியாயத்தில் 43வது வசனத்திலும், சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயத்தில் 7வது வசனத்திலும் ஒரு செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப மருத்துவர்கள்ட்ட போய் தேர்ந்த நோய் நிவாரணி இருக்குத, எங்களுக்கு மூட்டு வலி இருக்கிறது, கண் பார்வை மங்கலாக இருக்கிறது, எங்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்கிறது, இதய நோய் இருக்கிறது, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் இந்த தேனை எவ்வாறு உட்கொள்ள வேண்டும் என்று நாம் அவரிடம் கேட்டு அவர்கள் சொன்ன அடிப்படையிலே அந்த தேனை நாம் உட்கொண்டால் அது எந்த நோயாக இருந்தாலும் வெளிப்பூச்சிக்கும் பயன்படுத்தலாம், உள்ளேயும் சாப்பிடலாம். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அதை நாம் உட்கொண்டால், பயன்படுத்தினால் நோய் நிவாரணம் நிச்சயமாக உண்டு என்பதை உலக பொதுமறியாம் அல் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. சில பேருக்கு உடல் பெருத்துக்கிட்டே போகும், சாப்பாட்டிலாம் கண்ட்ரோலா இருப்பாங்க, ஆனா உடல் பெருத்து கொண்டே செல்லும். சில பேர் என்னமெல்லாமோ சாப்பிடுவாங்க, ஒல்லியாவே இருப்பாங்க, மெலிந்தே காணப்படுவார்கள். இந்த உடல் பெருத்த உடல் அது குறைவதற்கும், அதாவது மெலிந்த உடல் பருமனாக ஆகுவதற்கும் தேன் ஒரு அருமருந்து. மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவைகளை நாம் அறிந்தினால் பருத்த உடலை மெலியவும் செய்யலாம், மெலிந்த உடலை பருக்கவும் செய்யலாம். அதிலும் அல்லாஹ் அந்த ஷிஃபாவை வைத்திருக்கிறான், நிவாரணத்தை வைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு, கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்பட, உடல் அழகு பெற, உடல் பளபளப்பாக ஆக, உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றிட, தீக்காயங்கள் ஆறிவிட, உடல் எடையை குறைப்பதற்காக, இதற்கெல்லாம் தேன் ஒரு அருமருந்து என்பதை இன்றைக்கு மருத்துவ உலகம் ஒப்புக்கொள்கிறது. அருமையானவர்களே, இந்த கருத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அல் குர்ஆனிலே 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் சொல்லிவிட்டார். சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 69வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அந்த தேனிலே மனித சமுதாயத்திற்கு, மூமின்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் நிவாரணம் இருக்கிறது. அது உண்மையான தேனாக இருந்தால், கலப்படம் இல்லாத உண்மை அல்லாத தேனாக இருந்தால் அதிலே ஷிஃபா கிடையாது. உண்மையான தேனாக இருக்க வேண்டும், கலப்படம் இல்லாத தேனாக இருக்க வேண்டும். அந்த தேனை மருத்துவரின் ஆலோசனை பிரகாரம் காலையிலும் மாலையிலும் இரவு நேரங்களிலும் அருந்தி வருகின்ற பொழுது அல்லாஹ் எல்லா சமுதாய மக்களுக்கும், மதங்களை கடந்து, ஜாதிகளை கடந்து, நிறங்களை கடந்து, மொழிகளை கடந்து, எல்லா தரப்பு மக்களுக்கும் அதில் அல்லாஹ் ஷிஃபாவை வைத்திருக்கிறான் என்பதை உலக பொதுமறியாம் அல் குர்ஆனில் 16வது அத்தியாயம் 69வது வசனத்திலே
அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இது போன்ற அறிவியல் சம்பந்தமான கருத்துக்கள் அல் குர்ஆனிலே, அது அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுவதற்கு முன்பே அல்லாஹ் அல் குர்ஆன்ல 14.5 நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவாக சொல்லிவிட்டால். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்களிலே ஒவ்வொரு செய்தியாக நாம் பார்ப்போம். இவைகளை கேட்பதின் மூலமாக, படிப்பதின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய இறை நம்பிக்கையை அதிகமாக்க வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் நல்லோர்களாக வாழச் செய்து நல்லோர்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد